ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சாஃப்டான டேஸ்டியான ரவா பணியாரம் எப்படி பண்ணலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நான் அரை கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன், 3 டீஸ்பூனு தயிர் எடுத்துருக்கிறேன், அரை கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்கிறேன், அதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கிறேன், கொஞ்சமாக சோடா உப்பு, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி இலக்கி விட்டுட்டு தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. கட்டி இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி நம்ம நல்லா கலக்கி கொடுக்கலாம். கலக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் பொடிச்சு அதையும் அதில் போட்டு நல்லா இலக்கி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம வச்சுக்கலாம் மாவை. இந்த பக்கத்தில் கேஸில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடானது எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு. இது நம்ம ஸ்கூல் விட்டு வர பிள்ளைகளுக்கு நம்ம இதை பண்ணி கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.